குருதேவா. அம்மா பார்லால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாயீஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுருவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து புற்றுநோயை குணமாக்குதல். மறுநாள் காலையில் ராமசாமி நாயுடுவை பார்க்க ஜாதகம் பார்க்கும் மகாலிங்கம் என்பவர் வந்தார். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மகாலிங்கம் என் அண்ணன் பையனுக்கு புற்றுநோய் என்று சொல்லி சென்னைக்கு அழைத்து போய் பார்க்கும்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார். அச்சமயம் ராமசாமி நாயுடு என்னை பார்த்து, உன் குருநாதர் சொல்லிக் கொடுத்ததை வைத்து இந்த பையனுக்கு குணமாக்க முயற்சி செய் என்றார். நான் சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு, எனக்கு இந்த வியாதிக்கு எப்படி செய்வது என்று முழு விவரம் தெரியாது, எப்படி இந்த புற்றுநோய்க்கு மருந்து கொடுப்பது என்று சொன்னேன். ராமசாமி நாயுடுவோ விட்டபாடில்லை. அந்த பையனுக்கு குருநாதரை நினைத்தாவது விபூதி கொடுத்து கொஞ்சம் வலியை நிறுத்தப்பாரேன் என்று வலியுறுத்தி சொன்னதன் பேரில் மகாலிங்கம் வீட்டிற்கு சென்று அவர்கள் வீட்டில் இருக்கும் முருகன் படத்தை வைத்து பால் பழம் வைத்து தீபாராதனை செய்துவிட்டு தியானத்திலிருந்து அந்த பையனின் வயிற்று வலி குறைய வேண்டும் என்று எண்ணி விபூதியை கொடுத்தேன். ஆனால் வலி குறைவதற்கு பதிலாக வயிற்று வலி அதிகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டான். பின் மலமும் இரத்தமுமாக பேதியாகியது. இதை பார்த்த மகாலிங்கத்திற்கு மிகவும் பயம் வந்துவிட்டது. என்ன ஆகுமோ என்று இதை கண்டு பக்கத்தில் உள்ளவர்கள் என்னை முறைத்து பார்த்ததோடு அல்லாமல் திட்டவும் தொடங்கிவிட்டனர். சிறிது நேரத்தில் எனக்கு குருநாதர் காட்சி கொடுத்து, நான் மருந்து கொடுத்துள்ளேன், இன்னும் 3 நாளிகையில் அந்த பையன் வயிற்றில் உள்ள கட்டி வெளியில் வந்துவிடும். அவனுக்கு உன் கையால் நீரில் சாதத்தை பிசைந்து நீராக வடித்து கொடுத்து கொண்டே இரு, அந்த கட்டி வெளியில் வரும் வரை என்றார். ஆனால் இந்த விவரத்தை சொல்லி சாதமும் நீரும் கொண்டு வரும்படி சொன்னால் யாரும் கேட்பதாக தெரியவில்லை. அதற்கு மாறாக என் மீது வெறுப்பும் கோபமுமாகத்தான் பேசினார்கள். மகாலிங்கமோ பயத்தால் புலம்பிக் கொண்டிருந்தார். அச்சமயம் மகாலிங்கத்தின் மகள் 11 வயது இருக்கும், அவர் மகனுக்கு 14 வயது இருக்கும். இந்த இருவருக்கும் எனக்கு குருநாதர் காட்சி கொடுத்ததைப் போலவே காட்சி கொடுத்து சாதத்தை நீரில் கரைத்து கொடுத்தால் கட்டி வெளிவந்து குணமடைவார் என்று சொன்னதும் அங்கிருந்தவர்கள் அமைதி கொண்டு இந்த இருவரும் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டு கொண்டிருந்தனர். பின்னர் 3 நாளிகை கழித்து குருநாதர் சொன்னபடி கட்டி வெளிவந்து பையனுக்கு வயிற்று வலியும் நின்றுவிட்டது. ஆனால் 8 நாளைக்கு மகாலிங்கம் வீட்டிலேயே தங்கி என் கையால் சாதத்தை நீரில் கரைத்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கரைத்த நீரை கொடுத்து வரும்படி குருதேவர் சொல்லிவிட்டார். அதன்படியே செய்து கொண்டிருந்தேன். மறுநாள் அந்த பையன் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தான்.
இதை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு மேல்வலி, தலைவலி, காய்ச்சல், நீங்கள் விபூதி கொடுங்கள் என்று என்னை மொய்த்து விட்டார்கள். ஆனால் அந்த சமயம் ஊர் முழுவதும் டெங்கி காய்ச்சல் பரவிக்கொண்டிருந்த நேரம். விபூதி வாங்கி சென்றவர்கள் எல்லோரும் மறுநாள் என்னிடம் வந்து எனக்கு காய்ச்சல் குணமடைந்து விட்டது என்று என்னிடம் சொல்லிவிட்டு அவர்களுடன் இன்னும் பலரை கூட்டிக் கொண்டு வரத் தொடங்கிவிட்டார்கள். அச்சமயம் ராமசாமி நாயுடு என்னை பார்க்க வந்தார். இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு ஆச்சரியமடைந்தார். பின்பு நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் தோட்டத்தில் சாலையை அமைத்துவிட்டு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன், கூட்டிக் கொண்டு போய் அங்கு அமர்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டார். இவ்வாறு 10 நாள் ஆகிவிட்டன. பையனும் மிகவும் நலமாயிருந்தான். ஜனங்களின் வருகையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. திடீரென்று குருநாதர் எனக்கு காட்சி கொடுத்து, இந்த நிமிஷமே பழனிக்கு புறப்பட்டு வா என்று சொன்னார். நான் திகைத்து போனேன். எனக்கு சொன்னதை போலவே மகாலிங்கம் குழந்தைகளுக்கும் காட்சி கொடுத்து உடனே பழனிக்கு புறப்படு என்று சொல்லுகிறார் குருதேவர் என்று அந்த இருவரும் என்னிடம் சொல்ல நானும் பழனிக்கு புறப்பட தயாரானேன். அங்கு என்னை பார்க்க வந்த கூட்டமோ என்னை பழனிக்கு போகவிட மாட்டாத நிலை. நான் குருதேவரை பார்க்க அவர் வழக்கமாக இரவில் 2 மணி அளவில் கங்கா பைண்டிங் திண்ணையில் வந்து உட்கார்ந்திருப்பது வழக்கம். அவர்களும் குருதேவரிடம் பல வித்தைகளை கற்றுக்கொள்ளவும் வைத்திய முறைகளை தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்து கொண்டவர்கள். இவர்களை போன்றே இன்னும் பலர் முயற்சி செய்ததுண்டு. ஆகவே கங்கா பெயிண்டிங்காரரிடம் விசாரித்தேன், குருதேவர் எங்கே இருக்கிறார் என்று. அச்சமயம் குருதேவரிடம் வித்தைகள், வைத்தியங்கள், விவரங்கள் அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் வந்து பார்ப்பவர்கள் 4-5 பேர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் குருதேவர் எங்கே இருக்கிறார் என்று நான் கேட்டதை கேட்டு சிரிக்கத் தொடங்கிவிட்டார்கள். பின்பு என்னை பார்த்து, நீதான் ஈஸ்வரப்பட்டிற்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டு என்னென்னமோ செய்கிறாயாம் என்று சொல்லிக்கொண்டு, தெலுங்கு ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு திட்டிக்கொண்டே பழனியில் தெருவாய் திட்டிக்கொண்டே 10 நாளாய் சுற்றி கொண்டிருந்தவர் இன்று காலையில் ஒரு கை கால் வராமல் இங்கே விழுந்து கிடந்தார். நாங்கள் தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு, மேலும் அவர் ஆஸ்பத்திரியில் ஒரே சத்தம் போட்டு கொண்டு உருண்டு கொண்டே போய் அங்கிருக்கும் கட்டிலை இழுத்து போட்டு கொண்டிருந்தார். அங்குள்ள நோயாளிகள் பயந்து வெளியே வந்து விட்டார்கள். டாக்டர்கள் வந்து இவரை தூக்கி கொண்டு போங்கள் என்று எங்களை சத்தம் போட்டார்கள். நாங்கள் விட்டு வந்துவிட்டோம். அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம், நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்கின்றார்கள். இந்த பகுதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நிறைய அனுபவங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம். வணக்கம்.